உங்க இஷ்டத்துக்கு யாரும் இந்த மாதிரி சுட முடியாது. அண்ணா யோசிக்காதமா, அவனை சுடு. ஷூட் ஹிம். எங்க அப்பாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னோட அப்பா என்னை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சாரு. வேணும்னா என்ன சுட்டு கொல்லுங்க. அருண், உங்க அப்பா நான் தப்பு பண்ணிருக்கேன்ல, தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஹர்தே, ரிஷிதா, நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்குவேன். என்ன சுடுங்க. யோசிக்காதமா, உன் கையில தான் துப்பாக்கி இருக்கல, இவனை சுடு. ஷூட் ஹிம். இங்க பாருமா, சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத. நீ வேணும்னா இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிரு. இத பாருங்க சார், நீங்க தான் அவளுக்கு புரிய வைக்கணும். நானே போய் போலீஸை கூட்டிட்டு வரேன். இதோ வரேன். இங்க பாருமா, நம்மள அசிங்கப்படுத்தினதுக்கு இவங்களை பழி வாங்கி ஆகணும். இவனை சுட்டு தள்ளுமா, சொல்றல சுடு. அடேங்க அப்பா, ராஜேஷ் நினைச்சத ஒரு வழியா சாதிச்சு முடிச்சிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு நிச்சயமா அவரை சுடாம விட மாட்டான். நீ என்னமா பண்ற? ரிஷிதா, நில்லுங்கப்பா. உனக்கு என்னாச்சு? நான் உங்களுக்கு ஒரு சுமையாயிட்டேன் இல்லப்பா. இல்லம்மா, அதனால தானே எனக்கு யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க. முதல்ல பணத்தை கொடுத்து ஒரு மாப்பிளைய வாங்க நினைச்சீங்க, அப்புறம் ஒரு பைத்தியக்காரன், இப்ப கல்யாணான ஒருத்தரை எனக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க. அப்படி இல்ல. இல்லம்மா, இது யாராவது கேள்விப்பட்டா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது இல்லப்பா. அப்படி நினைக்காதம்மா. அதனால என்ன நானே சுட்டு கொன்னுட்டு என் அம்மாக்கும் என்னோட அப்பாக்கும் நான் விடுதலை கொடுக்க நினைக்கிறேன். வேண்டாம் ரிஷிதா, அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. இனிமே என்னால எதையும் தாங்க முடியாதுப்பா. என்னால வாழ முடியாது. வேண்டாமா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும். நான் சொல்றது கேளுங்க. இல்லைங்க ராஜேஷ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இனிமே என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லாதம்மா. எதுக்கு தடுக்கிறீங்க? எனக்கு வாழ பிடிக்கல. மண்டபம் வரைக்கும் வந்த கல்யாணம் பாதியிலே நின்னு போனா எந்த பொண்ணாலும் தாங்க முடியாது. அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கையில இனிமே கல்யாணம் ஆக கூடாதுன்னு இருந்தா அப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? விடுங்க, விடுங்க. கல்யாணம் நின்னு போல.
பண்டிதரே, மந்திரத்தை படிங்க. என்னாச்சு? ஏன் யோசிக்கிற? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தோட மான மரியாதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஆனா இப்ப அந்த கடவுளோட கருணையால இந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்த நம்ம பொண்ணோட மானத்தை காப்பாத்திட்டோம். இந்த பையன் நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்திருக்கான். இது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஊனமா இருக்கிற நம்ம பொண்ண தன்னோட வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறதுக்கு நிச்சயமா பெரிய மனசு இருக்கணும். இதை நம்ம ஏத்துக்கலாங்க. நொண்டியா இருந்தா என்ன, பணக்கார வீட்டு பொண்ணாச்சே. பணத்துக்கு முன்னாடி மனுஷனோட எல்லா குறையும் மறைஞ்சு போயிடும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்ட ஆகாஷ், பணக்கார வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்ட. இனிமே உனக்கு எந்த குறையும் இல்லை. அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ். சிந்தியா சார் எங்கக்கா? அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம கிளம்பலாம். நிச்சயமாங்க. இங்க பாருங்க சார், உங்களை தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனால மட்டும்தான் இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ண முடியும். இவன் எங்க குடும்பத்தை சேர்ந்தவன். இவனுக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை. இவன் எங்க வீட்டு டிரைவர். எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிருக்க? உன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? பதில் சொல்லு. நீங்க சரியாதான் சொல்றீங்க. இவன் தன்னோட தரத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்க குடும்பத்து மேலையும் தீராத பழிய சுமத்திட்டான். இதுக்குரிய தண்டனையை இவன் அனுபவிச்சே ஆகணும். நீ உன்னோட தராதரத்தை மறந்துட்ட. நீ இந்த சிந்தியா குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல. நீ ஒரு சாதாரண டிரைவர். எங்க 2 குடும்பத்தோட பர்சனல் விஷயத்துல தலையிட உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க வீட்டுல தங்கி இருந்தா நீ சிந்தியா குடும்பத்தை சேர்ந்தவன் ஆயிடுவியா என்ன? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வீட்டு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டின? அவங்கள பார்த்து பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத கீழ்த்தரமானவன் அவங்க வீட்டு பொண்ணு. நிறுத்துங்க.
நீ வேணா பணக்காரனா பேரு புகழோட இந்த அரண்மனைக்கு முதலாளியா இருக்கலாம். ஆனா என்னோட பையனை அடிக்கிறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லு. என் பையனை கை நீட்டி அடிக்க நீ யாரு? அப்படியா? இவன் உன்னோட பையனா? இப்பதான் புரியுது. முள்ளு செடிக்கு எவ்வளவுதான் தண்ணியை ஊத்தி வளர்த்தாலும் சரி, அதுல முள்ளுதான் வரும். எப்பவுமே பூ மலராது. இந்த பையன் இப்ப நடந்துகிட்டதுல அவன் மேல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா ஏமாத்துறதும் சூழ்ச்சி வலை விரிக்கிறதும் அவங்க பரம்பரையிலேயே ஊறி போனது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணக்கார வீட்டுக்குள்ள நுழையறதுங்கிறது இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரத்தத்துல ஊர்னது. என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத ரத்தத்துல பிறந்தவன் தானே இவன். இந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவனோட ரத்தம் இந்த வீட்டுல சிந்துனா இந்த வீடே நாசமா போயிடும். நல்ல கலாச்சாரம் இல்லாத, நல்ல வளர்ப்பு இல்லாத ஒரு குழந்தை இந்த தேசத்தையே அழிக்கிற ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி. இவன் உன்னோட பையன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு பக்கத்துல கூட இவனை நெருங்க விட்டுருக்க மாட்டேன். ஒரு கோவில் மாதிரி இருக்கிற என் வீட்டுக்குள்ள இவன் நுழைஞ்சு அதோட பவித்திரத்தையே கெடுத்துட்டான். இவன் எந்த பாவப்பட்ட அசிங்கப்பட்ட ரத்தத்தோட பையனே தெரியல. என் வீட்டுக்குள்ள ஜாக்கிரதை. என்னோட பையனை கேவலப்படுத்துற மாதிரி இன்னும் ஒரு வார்த்தை பேசுன, அசிங்கப்பட்ட ரத்தம் பாவம் எவனோ ஒருத்தனோட பையன் இவன். என் பையனை இப்படி இல்லாம பேசுன. நீ இத சொல்லி இவனையும் இவ அம்மாவையும் அசிங்கப்படுத்தல, உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்ட. ஏன்னா இந்த அசிங்கமான ரத்தம் உன்னோட ரத்தம் தான், உன்னோட பையன். பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பரம்பரை மேல சேத்த வாரி இறைச்சிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்ன மாதிரி பொம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை சோத்துக்காக நீங்க உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் விற்கவும் தயங்க மாட்டீங்க. ஆனா எனக்கு என்னோட மானம் மரியாதையை தவிர வேற எதுவுமே பெருசு இல்ல. அதுல யாராவது கைய வைக்க நினைச்சா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். ஒரு நல்ல மனுஷன் அப்பாவி மனுஷன் மேல நீங்க இப்படி அபாண்டமா பழி போடுறதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். உன்னை இனி உயிரோட விட மாட்டேன். என்ன பெத்த அம்மா இவங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எப்போ நீங்க என் அம்மாவைய கொல்லணும்னு நினைச்சீங்களோ நான் உங்களை சும்மா விட மாட்டேன். வேண்டாம் ஆகாஷ், ஏன் இப்படி நடந்துக்கிற? மரியாதைனா என்னன்னு இவருக்கு சொல்லிக்கொடு. இப்பவே இவர் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாகும், இல்லைன்னா சுட்டு பொசுக்கிடுவேன். மன்னிப்பா? இவகிட்டயா? நானா?
மன்னிப்பு கேக்குறீங்களா இல்ல உயிரை விட போறீங்களா? வேண்டாம்ப்பா, அம்மா இவர் உங்கள சொல்லிட்டு போட்டோம். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். சாப்பிடுற சாப்பாட்டுக்காக மானத்தை விக்கிறவன்னு சொல்லட்டும். பரவாயில்ல விடு, அது அவனோட புத்தி. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவன் உன்னோட அப்பா. அப்படி இருக்கும்போது அவனை நீ கொல்றத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. விட்டுடுப்பா, விட்டுடு. வா, இங்க இருந்து போயிடலாம். அம்மா இவரை என்னால மன்னிக்கவே முடியாது. கடவுளுக்கு சமமான என் அம்மாவை நீ அசிங்கமா பேசிட்டல. உன் அம்மா மேல உனக்கு பாசம் இருக்குன்னா உன் அம்மா சொல்றத ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? என் மேல சத்தியமா அவனை விட்டுடு. இவனுக்கு நீ காட்டு. மத்தவங்க கிட்ட பெரிய மனசு காட்டுறது பணக்காரனுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு மன்னிச்சு விட்டுடு. கேவலமானவங்களுக்கு கருணை காட்டினா இந்த மாதிரி தான் நடக்கும். சாக்கடையில கல்லெறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏய் ஆகாஷ், எங்க போறீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? ரிஷிதா, உங்க மனைவி இங்கேயே தனியா விட்டுட்டு போறீங்க? நீ என்ன பேசுறமா? ஒரு வேலைக்காரன் உனக்கு புருஷன் ஆக முடியாதுமா. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். ஆனா நான் ஏத்துக்கிறேன். இப்பதான் நாங்க 2 பேரும் அக்னிய வல வந்தோம். இனிமே இந்த உறவு ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடரும். ரிஷிதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ஒரு டிரைவர் கூட போய் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா இவர்தான் என்னுடைய புருஷன். இனிமே என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இவர்தான். உங்க பொண்ணை நீங்க ஆசீர்வாதம் பண்ணி வைக்காம அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல. ஆனா என்ன தடுக்காதீங்க. வாங்க. நீங்க உங்க மனைவியை உங்களோட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ரிஷிதா,